இந்த வாரம் ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஒரு ஒர்த்தான மலையாள படம் தமிழ் டப்பிங்கோட கிரைம் இன்வெஸ்டிகேஷன் சூப்பராக இருந்ததுங்க. இந்த படம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கதையும் சொல்லிடுறேன். படத்தினுடைய பேர் திடம். ஷான் நிகாம் இதில் ஹீரோவை பண்ணியிருந்திருக்காரு. புதுசாக ஒரு ஸ்டேஷனுக்கு எஸ்ஐயாக போகிறாரு. இதுதான் இவருடைய முதல் போஸ்டிங். அந்த ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டரே கிடையாது. என்னாச்சு இன்ஸ்பெக்டர் இல்லை அப்படின்னா, இங்கே பெருசாக ஒன்றும் குற்றங்கள் நடக்கிறதில்ல அப்படிங்கிறனால இந்த இடத்துல யாரையும் போடலை அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே பின்னாடி கோட்ரஸில் தான் தங்கிக்கிறாங்க. வந்த 2வது நாளே இவருக்கு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்குது. ஒரு கை மட்டும் தனியாக கிடக்குது காட்டுப்பகுதியில். கொஞ்சம் உள்நோக்கி போகிறப்ப அங்கே ஒரு பாடி அழுகுன நிலையில் கிடக்கு. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு இன்வெஸ்டிகேஷனை பரபரப்பாக ஆரம்பிக்கிறாரு. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு எஸ்ஐ இவர் அப்படிங்கிறதுனால மண்டை குழம்பி திரியிறாப்புல. அன்றைக்கி இரவு ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியில் 150 பவுன் நகையும் 50 லட்ச ரூபாயோ 80 லட்ச ரூபாயோ பணமும் கொல்ல போகுது. ஸோ தலையில் இன்னொரு இடி ஒன்று இறங்கு. அந்த ஊர் அப்படிங்கிறது ஒரு மினி டவுனு. ஸோ பெரிய போக்குவரத்தோ அது இதுங்கிறது எதுவும் கிடையாது. எல்லாம் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருக்கிறதுனால மக்கள் போராட ஆரம்பிச்சிடுறாங்க. பெரிய தலைவலியாக போயிடுது இவருக்கு. இன்வெஸ்டிகேஷன் போகிறப்பயே அடுத்த 2வது நாளும் மறுபடியும் டேமுக்குள்ளார ஒரு அழுகிய நிலையில் இன்னொரு ஆண் பிணம் ஒன்று கிடக்கு. 2 கொலையும் ஒரே பேட்டர்ன்லேயே இருக்குது. தலையில் ஒரு பெரிய ராடால் அடிச்சும் முதுகெலும்பெல்லாம் உடைச்சும் ஒரே மாதிரியான கொலையை பண்ணுற அந்த கொலைகாரன் யார்? இந்த ஊருக்குள்ளே தான் இருக்கானா, இல்லை வெளியிலேருந்து வந்து இந்த சம்பவத்தை செய்துட்டு போகிறானா, இல்லை இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களா, என்ன ஏது அப்படிங்கிற பெரிய தலைவலி ஏற்படுது எஸ்ஐக்கு. இந்த கொள்ளையை நடத்தினது குறிப்பிட்ட சிலராக கூட இருக்கலாம் அந்த ஊருக்குள்ளார அப்படிங்கிற சந்தேகம் எழவும் ஆரம்பிக்குது. மறுபடியும் காட்டு பக்கத்தில் ஒரு பணத்தை யாரோ இழுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கிடைக்க இரவு ரோந்து பணியில் வேகம் எடுக்க ஆரம்பிக்க அங்கே போனால் ஷான் நிகாமுக்கே பெரிய ஆபத்தை விளைவிக்கிறாங்க அந்த கொலையாளி. ஒரு வழியாக அந்த பிணத்தை அடையாளத்தை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறார். எஸ்ஐக்கு மேலிடத்துல இருந்து ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் வருது. இங்கே பாரு தம்பி, நீ ஏதோ புதுசாக ஜாயின் பண்ணி இருக்கிறேன்னு நினச்சிட்டு உங்ககிட்ட இந்த கேஸை கொடுத்தா உனக்கு ஒன்றுமே தெரியல, 1 வாரம் தான் உனக்கு டைமு, இல்லை உன்னை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்கிற ரேஞ்சுக்கு அவர் ஏற்றி விட கடைசியாக கிளைமேக்ஸில் குற்றவாளியை கண்டுபிடிக்கிறாரு. பார்க்குற ஆடியன்ஸுக்கும் அடா பாவிகளா நீங்கள் தானே இதெல்லாம் பண்ணது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதிர்ச்சி இருக்கும். சேம சர்ப்ரைஸ் இது. மலையாள படத்தில் இவங்க இந்த மாதிரி தான் எதிர்பாராத ட்விஸ்ட்டை கொடுக்கறதுல ரைட்டிங்கில் பூந்து விளையாடுவாங்க ஆட்கள். எண்ட் ஆஃப் த கிளைமேக்ஸில் ஹீரோவும் செத்துருவாரோ, இந்த குற்றவாளி வெளியே தெரியாமல் போயிடுவாங்களோ அப்படிங்கிற யோசிக்கிற அளவுக்கு ஸ்கிரிப்டை செமையாக பண்ணியிருந்துருக்கிறாங்க. படத்தினுடைய இயக்குனர் மார்ட்டின் ஜோசப். இவருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி. படத்தினுடைய ரைட்டிங்கை லிண்டோ தேவசியா மற்றும் ஜோ மோகன் ஜான் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த படம் ஒரு 2 மணி நேரம் தான், ஆனால் பரபரப்பாக போகும். ஷான் நிகாம் இந்த படத்தில் பர்ஃபார்மன்ஸாக சிறப்பாகவே பண்ணியிருந்திருக்காரு. அதாவது புதுசாக வேலைக்கு சேர்ந்த ஒரு எஸ்ஐக்கு எந்த அளவுக்கு நெஞ்சுக்குள்ளார படபடப்பாக இருக்குமோ அந்த பரபரப்பை முகத்தில் காட்டியிருந்திருக்காப்புல. கிளைமேக்ஸில் எல்லாம் பாமையாவோ அவளை விட்டுருங்க செத்தர போகிறாயா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பார்க்குற ஆடியன்ஸ் எமோஷனலாக அவர் லெவலுக்கு பர்ஃபார்மன்ஸாக பண்ணியிருந்திருப்பார். அதுலேயும் அந்த வயசான ஒரு கேரக்டர் இருக்கார் ஏட்டையா, கோட்டயம் ரமேஷ், சிறப்பான ஒரு பர்ஃபார்மன்ஸு. அப்புறம் தினேஷ் பிரபாகர், சானியா ஃபாத்திமா, கிருஷ்ண பிரபா, மேத்யூ வர்கீஸ் இவங்களாம் அந்த ஸ்டேஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸாக பர்ஃபார்மன்ஸாக நல்லா பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு டைம் கிடச்சதுன்னா ட்ரை பண்ணுங்கள். இந்த படம் தமிழ் டப்பிங்கோடு இருக்குது ஜியோ ஹாட்ஸ்டாரில். ஸோ இதே போல் நம்ம சேனலில் மற்ற படங்கள் ரிவ்யூ இருக்குது பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.